வெல்கம் டு தி சேனல் அனாட்டமி இன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபோராமில் இருக்கிற மசில்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஃபோராமில் இருக்கிற மசில்ஸை ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணுறேன். ஆன்டீரியர் சைடில் இருக்கிறது ஆன்டீரியர் ஃபோராம் மசில்ஸ், போஸ்டீரியர் சைடில் இருக்கிறது போஸ்டீரியர் ஃபோராம் மசில்ஸ். ஃபோராமில் மொத்தம் 20 மசில்ஸ் இருக்குது. அதில் 8 மசில் ஆன்டீரியர் சைடில் இருக்க ஆன்டீரியர் ஃபோராம் மசில்ஸ், 12 மசில் போஸ்டீரியர் சைடில் இருக்குது, அது போஸ்டீரியர் ஃபோராம் மசில்ஸ். அப்படி 8 ஆன்டீரியர் சைடில் இருக்கிற அந்த 8 மசில்லையே 2 லேயராக அரேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது ஆன்டீரியர் சைடில் 5 மசில் சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது, 3 மசில் டீப்பாக இருக்குது. சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது அப்படின்னா ஆன்டீரியர் சைடில் இருக்கிற ஸ்கின்னை பீல் பண்ண உடனே இந்த 5 மசில் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 5 மசில் ஒரு குரூப், அது ஆன்டீரியர் சூப்பர்ஃபிஷியல் குரூப். அதே மாதிரி இந்த சூப்பர்ஃபிஷியல் குரூப்பை ரிமூவ் பண்ண உடனே, அந்த 5 மசிலை ரிமூவ் பண்ண உடனே டீப்பாக 3 மசில் நம்மளுக்கு தெரியும், அது ஆன்டீரியர் டீப் மசில்ஸ். அதே மாதிரி பொஸ்டீரியர் ஸ்கின்னை பீல் பண்ண உடனே சூப்பர்ஃபிஷியலாக 7 மசில்ஸ் இருக்குது, அது பொஸ்டீரியர் சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸ். இந்த பொஸ்டீரியர் சூப்பர்ஃபிஷியல் 7 மசில்ஸை ரிமூவ் பண்ண உடனே 5 டீப் மசில்ஸ் தெரியும், அது பொஸ்டீரியர் டீப் மசில்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆன்டீரியரில் இருக்கிற 8 மசில், அதாவது 5 சூப்பர்ஃபிஷியல் அண்ட் 3 டீப் மசில்ஸை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஆன்டீரியர் மசில்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸ். ப்ரோனேட்டா டீரஸ், flexor carpi radialis, palmaris longus, flexor digitorum superficialis, flexor carpi ulnaris. Deep muscles, flexor digitorum profundus, flexor pollicis longus and pronator quadratus. ஆன்டீரியர் ஃபோராமில் இருக்கிற 5 சூப்பர்ஃபிஷியல் மசிலும் ஒரே பாயிண்ட்லேருந்து தான் ஆரிஜின் ஆகுது, அது மீடியல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ். இந்த 5 மசிலுமே மீடியல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ்லேருந்து தான் ஆரிஜின் ஆகி வருது. இதோட ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இதோட பேரில் மீனிங் இருக்கும். பேரை எடுத்தோடனே பார்க்குறது ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்கும், மீனிங் புரிஞ்சிச்சுன்னா பேரை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு மசில் ப்ரோனேட்டா டெரிஸ். டீரிஸ் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அப்படின்னு அர்த்தம், உருட்டையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபோராம் ப்ரொனேஷனுக்கு யூஸ் ஆகிற உருட்டையாக இருக்கிற மசில் ப்ரோனேட்டா டீரிஸ். கார்பே அப்படின்னா ரிஸ்ட்டுன்னு அர்த்தம். ரிஸ்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுது ரேடியல் போன் சைடில் இருக்கிறதுனால ஃப்ளெக்ஸார் கார்பை ரேடியாலிஸ். பாம் வரைக்கும் லாங்காக இருக்கிற மசில் பாமரிஸ் லாங்கஸ். டிஜிட்டோரம் அப்படின்னா ஃபிங்கர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபிங்கர்ஸை ஃப்ளெக்ஸ் பண்ணுற சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிற மசில் ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ். ஏன் சூப்பர்ஃபிஷியாலிஸ்ன்னு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கான்? எல்லா மசிலுமே சூப்பர்ஃபிஷியல் மசில் தானே. ஏன் அப்படின்னா டிஜிட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுற டீப் மசில் ஒன்று இருக்குது. ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸும் ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸும் தனித்தனியாக தெரியறதுக்காக தான் இது சூப்பர்ஃபிஷியாலிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸும் டிஜிட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுற மசில் டீப்பாக இருக்கிற மசில் ப்ரொஃபண்டஸ், இது சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் சூப்பர்ஃபிஷியாலிஸ். அதே மாதிரி ரிஸ்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுற அல்னா சைடில் இருக்கிற மசில் ஃப்ளெக்ஸார் கார்பே அல்னாரிஸ். ஸோ ப்ரொனேஷனுக்கு யூஸ் ஆகிற உருண்டை மசில் ப்ரோனேட்டா டெரிஸ், ரிஸ்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுற ரேடியல் சைடில் இருக்கிற மசில் ஃப்ளெக்ஸா கார்பே ரேடியாலிஸ், பாம் வரைக்கும் லாங்காக இருக்கிற மசில் பாமரிஸ் லாங்கஸ், டிஜிட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுற சூப்பர்ஃபிஷியல் மசில் ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ், ரிஸ்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுற அல்னா சைடில் இருக்கிற மசில் ஃப்ளெக்ஸா கார்பே அல்னாரிஸ், டிஜிட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுற டீப்பாக இருக்கிற மசில் ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ். பாலிசிஸ் அப்படின்னா தம்புன்னு அர்த்தம். தம் வரைக்கும் லாங்காக இருக்குது, தம்பை ஃப்ளெக்ஸ் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ ஃப்ளெக்ஸா பாலிசிஸ் லாங்கஸ். ப்ரோனேட்டார் குவாட்ரேட்டஸ், இந்த மசிலும் ப்ரொனேஷனுக்கு யூஸ் ஆகுது, பார்க்க குவாட்ரேட்டஸ் ஷேப்பில் இருக்குது. குவாட்ரேட்டஸ் ஷேப் அப்படின்னா 4 சைட்ஸ் இருக்கிற ஒரு ஷேப், அதாவது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும் இந்த மசில் பார்க்க, அதனால குவாட்ரேட்டஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ப்ரொனேஷனுக்கு யூஸ் ஆகிற உருண்டை மசில் ப்ரோனேட்டா டீரிஸ், ப்ரொனேஷனுக்கு யூஸ் ஆகிற ரெக்டாங்கிள் ஷேப் மசில் ப்ரோனேட்டார் குவாட்ரேட்டஸ். ப்ரோனேட்டா டீரிஸ் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும், ப்ரோனேட்டார் குவாட்ரேட்டஸ் டீப்பாக இருக்கும். இப்போ ஒரு மசிலையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மசில் ப்ரோனேட்டா டீரிஸ். ப்ரொனேஷனுக்கு யூஸ் ஆகிற உருண்டையாக இருக்கிற மசில் ப்ரோனேட்டா டீரிஸ். ஸோ பார்த்தாவே தெரியுது இந்த மசில் உருண்டையாக இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த 5 மசிலோட ஆரிஜினுமே மீடியல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ் அப்படின்னு. இந்த மசிலுக்கு 2 ஹெட் இருக்குது, ஒன்று ஹியூமரல் ஹெட், இன்னொன்று அல்னார் ஹெட். ஹியூமரல் ஹெட் மீடியல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ்லேருந்து ஆரிஜின் ஆகுது, அல்னார் ஹெட் கொரோனாய்ட் ப்ராசஸ் ஆஃப் அல்னாலேருந்து ஆரிஜின் ஆகுது. இதோட இன்சர்ஷன் ரேடியஸோட மிடில் பார்ட்டோட லேட்ரல் ஆஸ்பெக்டில் போய் இன்சர்ட் ஆகுது. ஸோ ரேடியஸ் போனோட மிடில் பார்ட்டோட லேட்ரல் ஆஸ்பெக்டில் போய் இன்சர்ட் ஆகுது.
இதோட பொசிஷன் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மசில் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா ரேடியஸ் போனை பிடிச்சி இப்படி திருப்போம். அப்படி ரேடியஸ் போனை பிடிச்சி இப்படி திருப்பிச்சுன்னா நம்மளுக்கு ஃபோர் ஆர்ம் ப்ரொனேட் ஆகும். இந்த மசிலோட நர்வ் சப்ளை மீடியன் நர்வ். அடுத்து பார்க்க போகிற மசில் ஃப்ளெக்ஸா கார்பை ரேடியாலிஸ், அதாவது ரிஸ்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுற ரேடியல் சைடில் இருக்கிற மசில். இந்த பிக்சரில் இதான் தம் ஃபிங்கருக்கு மேலே இருக்கிறது தான் ரேடியல் போனுக்கு மேலே இருக்கிறது லேட்ரல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ், இது மீடியல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ், இது அல்னா போன். ஸோ இந்த ரெண்டு மசிலில் இந்த மசில் அல்னா சைடு இருக்குது, இந்த மசில் தான் ரேடியல் சைடு இருக்குது. அப்போ இதுதான் ஃப்ளெக்ஸார் கார்பை ரேடியாலிஸ், இது ஃப்ளெக்ஸார் கார்பை அல்னாரிஸ். இதோட ஆரிஜின் நமக்கே தெரியும், மீடியல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ். ஃப்ளெக்ஸா கார்பை ரேடியாலிஸ் ரேடியல் சைடாக பாஸ் ஆகி கீழே வந்து 2 டெண்டனாக டிவைட் ஆகி செகண்ட் அண்ட் தேர்ட் மெட்டகார்பல் போனோட பேஸில் இன்சர்ட் ஆகுது. தம் ஃபிங்கர் தான் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர். அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெட்டகார்பல் போன், இதுவும் செகண்ட் மெட்டகார்பல் போன். ஸோ ஃப்ளெக்ஸா கார்பை ரேடியாலிஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் மெட்டகார்பல் போனோட பேஸில் இன்சர்ட் ஆகுது. இந்த மசிலோட நர்வ் சப்ளை மீடியன் நர்வ். இந்த மசிலோட பொசிஷன் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இந்த மசில் ஃப்ளெக்ஸ் ஆச்சுன்னா ரிஸ்ட் ஃப்ளெக்ஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா ரேடியல் சைடாக ஹேண்ட் டிவியேட் ஆகும், ரேடியல் டிவியேஷன் ஆகும். ரேடியல் டிவியேஷனுக்கு இன்னொரு பேர் அப்டெக்ஷன் ஆஃப் ரிஸ்ட். ஒன்று அப்டெக்ஷன் ஆஃப் ரிஸ்ட் ஆகும், இல்லைன்னா ஃப்ளெக்ஷன் ஆஃப் ரிஸ்ட் ஆகும். அடுத்து பார்க்க போகிறது பாமரிஸ் லாங்கஸ் மசில். இதோட ஒரிஜின் மீடியல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ். இன்சர்ஷன் வந்து பாம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி பாமர் அப்போ நியூரோசிஸ் கூட அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும். அதான் பாமரிஸ் லாங்கஸ். இந்த மசிலோட பொசிஷன் பார்த்தாவே நமக்கும் தெரியும். இந்த மசில் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா ரிஸ்ட் மட்டும்தான் இருக்கீங்க, ரிஸ்ட் மட்டும்தான் ஃப்ளெக்ஸ் ஆகும், வேறு எந்த ஜாயிண்ட்டுமே நடுவில் இல்லை. ஸோ இந்த மசில் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா ரிஸ்ட் ஃப்ளெக்ஷன் ஆகும். ஃப்ளெக்ஸா கார்பை ரேடியாலிஸ் மசில் மாதிரி இந்த மசில் ஒரு சைடாக இல்லை, 4 மெட்டகார்பல் போன்லேயுமே இன்சர்ட் ஆகிருக்கு. அதனால் இதால் வந்து டீவியேஷன் பண்ண முடியாது, வெறும் ரிஸ்ட் ஃப்ளெக்ஷன் மட்டும்தான் நடக்கும். இந்த மசிலோட நர்வ் சப்ளை மீடியன் நர்வ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ். ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் மசிலுக்கு 2 ஆரிஜின் இருக்குது, அதாவது 2 ஹெட் இருக்குது. ஒன்று ஹியூமரோ அல்னார் ஹெட், இன்னொன்று ரேடியல் ஹெட். ஹியூமரோ அல்னார் ஹெட் ஹியூமரஸ் அண்ட் அல்னாலேருந்து ஆரிஜின் ஆகுது. ஹியூமரஸில் மீடியல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ்லேருந்து ஆரிஜின் ஆகுது, அல்னால கொரோனாய்ட் ப்ராசஸ்லேருந்து ஆரிஜின் ஆகுது. இது ரெண்டையும் சேர்த்து ஹியூமரோ அல்னார் ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். ரேடியல் ஹெட் பார்த்திங்கன்னா ரேடியஸோட ஷாஃப்டோட ஆன்டீரியர் சைடில் ஒரு ஆப்ளிக் லைன் பாஸ் ஆகுது. அந்த ஆப்ளிக் லைன்லேருந்து ஆரிஜின் ஆகுறது ரேடியல் ஹெட். ரேடியல் ஹெட் ஹியூமரோ அல்னார் ஹெட் ரெண்டும் சேர்ந்து மசிலை ஃபார்ம் பண்ணுது. இந்த மசில் டிஜிட்டோரம் மசில்னு பேரில் இருக்கா, ஸோ 4 டிஜிட்க்கும் சப்ளை போகுது. அதனால 4 டெண்டனாக டிவைட் ஆகுது. அப்படி 4 டெண்டனாக டிவைட் ஆகிட்டு ரிஸ்ட் ஜாயிண்ட்டை தாண்டி மெட்டகார்பல் போனும் ஃபஸ்ட்டு ஃபெலாஞ்சும் சேர்ற ஜாயிண்ட்டையும் தாண்டி ப்ராக்சிமல் ஃபெலாஞ்சும் மிடில் ஃபெலாஞ்சும் சேர்ற ஜாயிண்ட்டில் போய் இன்சர்ட் ஆகுது. ஸோ ரிஸ்ட்டில் வந்து கார்பல் போனும் மெட்டகார்பல் போனும் சேர்ற ஜாயிண்ட்டு ரிஸ்ட்டு, மெட்டகார்பல் போனும் ஃபெலாஞ்சும் சேர்ற ஜாயிண்ட் மெட்டகார்போ ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட், ப்ராக்சிமல் ஃபெலாஞ்சும் மிடில் ஃபெலாஞ்சும் சேர்றது ப்ராக்சிமல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட். இது ப்ராக்சிமல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட்டை தாண்டி மிடில் ஃபெலஞ்சோட சைடில் போய் இன்சர்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து 4 டிவைட் ஆன டெண்டான். மிடில் ஃபெலாஞ்ச் கிட்ட வரும்போது அகைன் 2 டிவைட் ஆகி மிடில் ஃபெலாஞ்சோட 2 சைட்லேயும் இன்சர்ட் ஆகுது. ஸோ இதோட பொசிஷன் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து நல்லா புரியும். இந்த மசில் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா இந்த மிடில் ஃபெலாஞ்ச் ஃப்ளெக்ஸ் ஆகும், அதாவது ப்ராக்சிமல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட்டில் ஃப்ளெக்ஷன் ஆகும். அது இல்லாமல் இந்த மசில் எந்தெந்த ஜாயிண்ட்டெல்லாம் தாண்டுதோ அந்தந்த ஜாயிண்ட்டோட ஃப்ளெக்ஷனுக்கெல்லாம் இந்த மசில் ஹெல்ப் பண்ணும். ரிஸ்ட் ஜாயிண்ட் ஃப்ளெக்ஷன்லேயும் சரி, மெட்டகார்போ ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட்டோட ஃப்ளெக்ஷன்லேயும் இந்த மசில் வந்து ஃப்ளெக்ஷனுக்கு யூஸ் ஆகும், ஹெல்ப் பண்ணும். மெயினாக இதோட ஆக்ஷன் வந்து மிடில் ஃபெலாஞ்சோட ஃப்ளெக்ஷன், அதாவது ப்ராக்சிமல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட்டில் ஃப்ளெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மசில் யூஸ் ஆகும். இதோட நர்வ் சப்ளை மீடியன் நர்வ். அடுத்து பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸா கார்பை அல்னாரிஸ். ஸோ அல்னா சைடில் இருக்கிற இதுதான் ஃப்ளெக்ஸா கார்பை அல்னாரிஸ். இதோட ஆரிஜின் மீடியல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ். இதுக்கு 2 ஆரிஜின் இருக்குது. ஒன்று மீடியல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ், அல்னா சைட்லேருந்து அல்னாவோட மீடியல் சைடில் இருக்கிற
ஆலிக்ரெனான் ப்ராசஸ் அண்ட் அதோட பொஸ்டீரியர் பார்டர்லேருந்து ஒரிஜின் ஆகுது. அப்படியே மீடியல் எபிகாண்டல் ஆஃப் ஹியூமரஸ் அப்படியே அல்னாவோட பொஸ்டீரியர் சைடு பார்டர் அப்படியே ஒரிஜின் ஆகி கீழே வந்து 2 டெண்டானாக டிவைட் ஆகுது. 5th மெட்டாகார்பல் போனோட பேஸில் ஒரு டெண்டான் இன்சர்ட் ஆகுது. கார்பல் போனில் இருக்கிற ஹேமேட் போனோட ஹூக்கு மேலே ஒரு டெண்டான் இன்சர்ட் ஆகுது. ஹேமேட் போன் அப்படிங்கிறது ஒரு கார்பல் போன். அந்த கார்பல் போனுக்கு கொக்கி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் வந்து ஹூக் ஆஃப் ஹேமேட். அந்த ஹூக் ஆஃப் ஹேமேட்டில் ஒரு டெண்டான் 5th மெட்டாகார்பல் போனோட பேஸில் ஒரு டெண்டான் இன்சர்ட் ஆகுது. இதோட பொசிஷன் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. அல்னா சைடு இருக்கிறதுனால இந்த மசில் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா அல்னார் டிவியேஷன் ஆகும், அப்படி இல்லைன்னா ரிஸ்ட் ஃப்ளெக்ஷன் ஆகும். அல்னார் டிவியேஷனுக்கு இன்னொரு பேர் அப்டக்ஷன் ஆஃப் ரிஸ்ட் அண்ட் ரிஸ்ட் ஃப்ளெக்ஷன் ஆகும். இந்த மசிலோட நர்வ் சப்ளை மட்டும் பார்த்தீங்கன்னா அல்னார் நர்வ். சூப்பர்ஃபிஷியல் மசில் எல்லாமே மீடியல் எபிகாண்டல் ஆஃப் ஹியூமரஸ்லேருந்து தான் ஒரிஜின் ஆகும். அதோட ஃபஸ்ட்டு 4 மசில்ஸ்க்கு மீடியன் நர்வ் சப்ளை பண்ணும். ஃப்ளெக்ஸா கார்பே அல்னாரஸ் மசிலுக்கு மட்டும் அல்னார் நர்வ் சப்ளை பண்ணும். இதோட சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது டீப் மசில்ஸ். டீப் மசில் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா மசிலும் ஒரே பிக்சரில் எப்படி இருக்கும், நம்ம ஸ்கின்னை பீல் பண்ண உடனே இந்த ஃபஸ்ட் இமேஜ் தான் நமக்கு தெரியும். ஸ்கின்னை பீல் பண்ண உடனே இதான் வந்து மீடியல் எபிகாண்டல் ஆஃப் ஹியூமரஸ். நம்ம பார்த்தோம் ப்ரொனேட்டா டீரிஸ், இதான் ப்ரொனேட்டா டீரிஸ் மசில். மீடியல் எபிகாண்டலில் ஆரம்பித்து ரேடியஸில் போய் இன்சர்ட் ஆகுது. அடுத்து இருக்கிறது ஃப்ளெக்ஸா கார்பே ரேடியாலிஸ். உள்பக்கத்தில் அதான் ரேடியல் சைடில் இருக்கிறது ஃப்ளெக்ஸா கார்பே ரேடியாலிஸ் மசில். அடுத்தது பாமரஸ் லாங்கஸ் மசில். அல்னா சைடில் கடைசியாக இருக்கிறது ஃப்ளெக்ஸா கார்பே அல்னாரிஸ் மசில். உள்ளே இருக்கிறது ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ். கொஞ்சம் அடியில் இந்த 4 மசிலையும் ரிமூவ் பண்ணால் தான் ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் தெரியும். இந்த 4 மசிலும் ரிமூவ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதான் ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ். இதான் வந்து 5 சூப்பர்ஃபிஷியல் ஆன்டீரியர் ஃபோர்ஆர்ம் மசில்ஸ். அடுத்து பார்க்க போகிறது டீப் மசில். டீப் மசிலில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ். ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ்க்கு 4 பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் அல்னாலேருந்து ஆரிஜின் ஆகுது. அடுத்து ஒரு பாயிண்ட் இன்ட்ராஷியஸ் மெம்ப்ரென்லேருந்து ஆரிஜின் ஆகுது. அல்னாக்கும் ரேடியஸ்க்கும் நடுவில் இருக்கிற இன்ட்ராஷியஸ் மெம்ப்ரெனோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ்லேருந்து ஆரிஜின் ஆகுது. அல்னாவோட அப்பர் 3/4 ஆன்டீரியர் சர்ஃபேஸ், மீடியல் சர்ஃபேஸ், பொஸ்டீரியர் பார்டர், ஆலிக்ரெனான் அண்ட் கொரோனாய்ட் ப்ராசஸ் இது எல்லாத்துலேருந்தும் ஆரிஜின் ஆகுது. ஆரிஜின் ஆகி கீழே வந்து இதோட இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து டிஸ்டல் ஃபெலஞ்சோட பேஸில் போய் இன்சர்ட் ஆகுது. ரிஸ்ட் ஜாயிண்ட்டை தாண்டி மெட்டகார்போஃபெலஞ்சல் ஜாயிண்ட்டை தாண்டி ப்ராக்சிமல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட்டை தாண்டி டிஸ்டல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட்டை தாண்டி டிஸ்டல் ஃபெலாஞ்சோட பேஸில் போய் இன்சர்ட் ஆகுது. அப்போ இந்த மசில் ஃப்ளெக்ஸ் ஆச்சுன்னா டிஸ்டல் ஃபெலாஞ்ச் ஃப்ளெக்ஸ் ஆகும். டிஸ்டல் ஃபெலாஞ்ச் ஃப்ளெக்ஸ் ஆகுதுன்னா அது என்ன ஜாயிண்ட்டு, டிஸ்டல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட் ஃப்ளெக்ஸ் ஆகும். ஆனால் இந்த டிஸ்டல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட் ஃப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் மசில் வந்து மிடில் ஃபெலாஞ்சை ஃப்ளெக்ஸ் பண்ணியிருக்கணும். ப்ராக்சிமல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட் ஃப்ளெக்ஷனில் இருக்கும் போது டிஸ்டல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ் கண்ட்ராக்ட் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளால் வந்து ப்ராக்சிமல் ஃபெலாஞ்சை ஃப்ளெக்ஸ் பண்ணாமல் டிஸ்டல் ஃபெலாஞ்சை ஃப்ளெக்ஸ் பண்ண முடியாது. அதாவது நம்மளோட ப்ராக்சிமல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணாமல் டிஸ்டல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணால் ஃப்ளெக்ஸ் ஆகாது. அதுவே ப்ராக்சிமல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்டல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ண ட்ரை பண்ணால் எல்லாமே ஃப்ளெக்ஸ் ஆகும். ஸோ ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் மசில் ப்ராக்சிமல் ஃபெலாஞ்சல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்டல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ் மசில் கண்ட்ராக்ட் ஆகும். இதோட நர்வ் சப்ளை மீடியன் ஹாஃப் மசில் வந்து அல்னார் நர்வ் சப்ளை பண்ணோம். லேட்ரல் ஹாஃப் மசில் ஆன்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ் சப்ளை பண்ணோம். ஆன்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ் மீடியன் நர்வோட ஒரு பிரான்ச். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃப்ளெக்ஷன் மட்டும் இல்லாமல் டிஸ்டல் இன்டர்ஃபெலாஞ்சல் ஜாயிண்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மசில் எந்தெந்த ஜாயிண்ட்லாம் தாண்டுதோ எல்லா ஜாயிண்ட்டும் ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது இந்த மசில் அசிஸ்ட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மசில் வந்து கிரிப்பிங்க்கு, ஹேண்ட் கிரிப்பிங்க்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ரிபியூட் கொடுக்கும். அடுத்து பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸா பாலிசிஸ் லாங்கஸ். இந்த ஃப்ளெக்ஸா பாலிசிஸ் லாங்கஸ் வந்து ரேடியஸ் போனோட ஷாஃப்டோட அப்பர் 3/4 ஆன்டீரியர் சர்ஃபேஸ்லேருந்து ஒரிஜின் ஆகுது. ரேடியஸ் போனுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறது ஹெட் அண்ட் நெக்.
இதுக்கு கீழே இருக்கிறதா ஷாஃப்ட். இந்த ஷாஃப்டோட அப்பர் 3/4 சர்ஃபேஸோட அப்பர் 3/4 ஆன்டீரியர் சர்ஃபேஸ்லேருந்து ஆரிஜின் ஆகுது ஃப்ளெக்ஸா போலிசிஸ் லாங்கஸ். ஆரிஜின் ஐட்டம் அண்ட் இன்ட்ரோஷஸ் மெம்ப்ரேனோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ்லேருந்தும் ஆரிஜின் ஆகுது. ஆரிஜின் ஆகி இதோட டெண்டான் வந்து ஃப்ளெக்ஸா ரெட்டினாகுலம் வழியாக பாஸ் ஆகி தம்போட டிஸ்டல் ஃபெலாஞ்சோட பேஸில் போய் முடியுது. ஸோ ரிஸ்ட் ஜாயிண்ட்டை தாண்டி மெட்டகார்பலும் ஃபெலாஞ்சும் சேர்ற ஃபஸ்ட் ஜாயிண்ட்டை தாண்டி 2 ஃபெலாஞ்சும் சேர்ற ஜாயிண்ட் கடைசி ஜாயிண்ட்டில் போய் முடியுது. ஸோ இந்த மசில் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா இந்த கடைசி ஜாயிண்ட் வந்து ஃப்ளெக்ஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மசில் எந்தெந்த ஜாயிண்ட்டெல்லாம் தாண்டி போதோ எல்லா ஜாயிண்ட்டும் வந்து ஃப்ளெக்ஷனுக்கு இந்த மசில் யூஸ் ஆகும். இதோட நர்வ் சப்ளை ஆன்டீரியர் இன்ட்ரோஷஸ் நர்வ். இதோட ஆக்ஷன் வந்து மெயினாக வந்து டிஸ்டல் ஃபிலஞ்ச் ஆஃப் தம்பை ஃப்ளெக்ஸ் பண்ணுறது. செகண்டரி இதோட ஏற்கனவே பார்த்த மாதிரி இது க்ராஸ் பண்ணுற எல்லா ஜாயிண்ட்டையும் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணும் போது இந்த மசில் யூஸ் ஆகும். அடுத்து பார்க்க போகிற மசில் ப்ரொனேட்டார் குவாட்ரேட்டஸ். ப்ரொனேஷனுக்கு யூஸ் ஆகிற குவாட்ரேட்டஸ் ஷேப்பில், அதாவது இது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறது ப்ரொனேட்டார் குவாட்ரேட்டஸ் மசில். இதோட ஆரிஜின் அல்னாலேருந்து ஆரிஜின் ஆகுது. ஆப்ளிக் ரிட்ஜ் ஆன் த லோவர் 1/4 ஆஃப் தி ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஷாஃப்ட் ஆஃப் தி அல்னா. அல்னாவோட லோவர் 1/4 இருக்கிற ஆன்டீரியர் சர்ஃபேஸில் இருக்கிற ஒரு ரிட்ஜில் இருந்தோ ஆரிஜின் ஆகுது இந்த ப்ரொனேட்டார் குவாட்ரேட்டஸ் மசில். இதோட இன்சர்ஷன் பார்த்திங்கன்னா 2 ஃபைபர்ஸாக டிவைட் ஆகுது, சூப்பர்ஃபிஷியல் ஃபைபர்ஸ் அண்ட் டீப் ஃபைபர்ஸ். சூப்பர்ஃபிஷியல் ஃபைபர்ஸ் ரேடியஸ் போனில் இருக்கிற ஆன்டீரியர் சைடில் லோவர் 1/4 ஆஃப் ரேடியஸ் போனோட ஆன்டீரியர் சைடில் இன்சர்ட் ஆகுது. டீப் மசில் ரேடியஸ் போன் மேலே இருக்கிற அல்னார் நாட்ச்க்கு கொஞ்சம் மேலே இன்சர்ட் ஆகுது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இன்சர்ட் ஆகுது. டீப் மசிலோட ஃபங்க்ஷன் வேறு, சூப்பர்ஃபிஷியல் மசிலோட ஃபங்க்ஷன் வேறு, கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி இன்சர்ட் ஆகிருக்கும். டீப் மசிலோட ஃபங்க்ஷன் என்னென்னா அல்னாவும் ரேடியஸும் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் டைட்டாக பிடிக்கிற மாதிரி, அதான் எக்ஸ்பேண்டே ஆகாத மாதிரி ரப்பர் பேண்ட் போட்ட மாதிரி இன்சர்ட் ஆகிருக்கும். சூப்பர்ஃபிஷியல் மசில் ப்ரொனேஷனுக்கு, சூப்பர்ஃபிஷியல் ஃபைபர்ஸ் வந்து ப்ரொனேஷனுக்கு கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் தள்ளி இன்சர்ட் ஆகிருக்கும். இந்த மசிலோட நர்வ் சப்ளை ஆன்டீரியர் இன்ட்ரோஷஸ் நர்வ். இந்த பிக்சரில் 3 டீப் மசிலும் ஒரே இதில் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து நம்ம 5 சூப்பர்ஃபிஷியல் மசிலையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 டீப் மசில் நம்ம கையில் தெரியும். இது ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ், மீடியல் எபிகாண்டைல் அண்ட் அல்னாவோட அந்த உள்ளே இருக்கிற எல்லா சைட்லேருந்தும் ஒரிஜினாகி வந்து டிஸ்டல் ஃபெலாஞ்சில் போய் முடியுது. எல்லா 4 ஃபிங்கர்ஸோட டிஸ்டல் ஃபெலாஞ்சில் போய் முடியும். இது க்ரீன் கலரில் இருக்கிறது ப்ரொனேட்டார் குவாட்ரேட்டஸ் மசில், இப்போ பார்த்த மசில். அண்ட் இது வந்து ரேடியஸோட ஆன்டீரியர் சைடில் இருக்கிற அந்த ஆப்ளிக் ரிட்ஜிலேருந்து ஆரிஜின் ஆகிட்டு ஃப்ளெக்ஸா போலிசிஸ் லாங்கஸ் தம்போட டிஸ்டல் ஃபெலாஞ்சில் போய் முடியுது. ஸோ நம்ம ஃபோர் ஆர்மில் இருக்கிற சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் மசில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு.